ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. இன்னைக்கு ஆண்டவருடைய அருளிச் செயல் திருப்பாவை 10வது பாசுரம் பார்க்கலாம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தன்னுடைய ஒரு தோழி எப்படின்னு கேட்டால் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சுருக்கிற ஒரு தோழியை எழுப்புறா. என்ன அப்படின்னு கேட்டால் ஆற்ற அனந்தலுடையாய். அனந்தல் அப்படின்னு சொன்னால் சென்ன பாசுரத்தில் கூட சொன்னா என்ன, அந்த வாசலை உமையோ அன்னிச்செவிடோ அனந்தலோ அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரி ரொம்ப கலக்கத்தில் இருக்காளோ மயக்கமாக இருக்காளோ அப்படின்னு சொல்லி அந்த நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அவள் என்ன பண்ணுறா, அதுபோல் இருக்கிறவளுக்கு என்ன அனந்தலாய் தேற்றமாய் வந்து அப்படின்னு 2-3 சொல்கிறாளே அப்படின்னு யோசித்துட்டு அவளை போன பாசத்தில் என்ன மாமீர் அவளை எழுப்பீரோ அப்படின்னு அவள் அம்மாவை கூப்பிட்டு கேட்குறா. என்ன உன் பொண்ணை எழுப்ப மாட்டியா, ரொம்ப மயக்கமாக இருக்கியா, அவள் என்ன கலக்கத்தில் இருக்காளா, ஏதான நினைவு தெரியாமல் அப்படி தூங்கின்னு இருக்காளா அப்படின்னு போன பாசுரத்தில் கேட்குற மாதிரி இந்த பாசுரத்துலேயும் ஆற்ற அனந்தலுடையாய் அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறா. அதுக்கு நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். சுவர்க்கம் என்றால் நம்மளுடைய சந்தோஷம், அதாவது நம்மளுக்கு இனிமையான நினைவுகள், இனிமையான எண்ண ஓட்டங்கள் எங்கே கிடைக்கும், யாருடன் இருந்தால் எப்பொழுது நமக்கு இன்பம் கிடைக்கும் அப்படின்னு. இங்கே சுவர்க்கம் என்பது சுவர்க்கத்தில் இனிமையாக இருக்கும், அது ஒரு அடையாளத்துக்கு சொல்கிறது. இப்போ நம்ம நினச்சிக்கிறோம் சோறு கண்ட இடம் ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்கிற ஒரு பழக்கம் இருக்குது. கிராமத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாள், அதை கூட முன்னாடியெல்லாம் அடியனுடைய என்ன பாட்டனார் சொல்கிற பழக்கம் உண்டு. என்னன்னு கேட்டால் எவாக்குவேஷன் காலத்துலலாம் 1940, 41 அதுபோல் இப்போ அடியனுடைய போன ஜென்மத்தில் அப்படின்னு எடுத்துட்டா அப்போ அவள்லாம் சொல்லுவாளாம், எங்கே அரிசி சாதம் கிடைக்கிறதோ அந்த இடத்துல நம்ம போய் இருக்கணும் அப்படின்னு. எதுக்குன்னு கேட்டால் அந்த மாதிரி நேரத்தில், அதாவது பாடசாலையிலலாம் நல்ல ஆகாரம் கொடுப்பா. ஆனால் அங்கே என்ன பண்ணோம், 7 காண்ட அத்தியாயம் பண்ணோம், 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லிக் கொடுப்பா, அதுக்கு பாராயணம் பண்ணுறதுக்கு கூப்பிடுவா, வேத பாராயணத்துக்கு சொல்லிக் கொடுப்பா. அப்புறம் அதிலே பூர்வபக்ஷத்துக்கெல்லாம் படுத்துக்கிறதுக்கு நிறைய இடம் வேணும் அப்படின்னா நிறைய பேர் அப்போ பாடசாலையில் கொண்டு நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு தோணுமா. எதுக்குன்னு கேட்டால் நிச்சயமாக 2 வேளை ஆகாரம் உண்டு, சாப்பாடும் உண்டு. ஆற்றுல என்ன சொன்னால் என்ன இருக்காது, நம்மளுக்கு என்ன அரிசி கிடைக்காது, நெல் விளையாது, நெல் விளைஞ்சாலும் அரிசி பண்ணிக்க முடியாது. அரிசி இருந்தால் எல்லாருக்கும் சேர்த்து அது விளைச்சல் குறைவாக இருந்தால் அப்போல்லாம் எல்லார் ஆற்றுலையும் 10 பேர் 15 பேர் ஒரு வேளைக்கு சாப்பிடணுமா இருக்கும். அதனால வேறு ஆகாரங்கள் தான் எடுத்துக்கணும். ஒன்றும் இல்லை, கெவுரு கூழ் பண்ணி அதில் சாதத்தை கொஞ்சம் ஓரம் கலந்து நிறைய பசு இருக்கும்னு சொன்னால் நிச்சயமாக மோர் கிடைக்கும், தயிர் கிடைக்கும், அதில் நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு இருப்பாள். இது சாப்பிட முடியாது, இந்த கெவுரு கூழெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியாது, ஆகாரம் அது போகாதுன்னு நினைக்கிறவா என்ன பண்ணுவா, ஒரு பாடசாலையில் சேர்த்துக்கிட்டா அவளுக்கு போதுமான அளவுக்கு சாப்பாடு கிடச்சிடும், இந்த மாதிரி சிரமம் இருக்காது அப்படின்னு. அதனால் அவள் என்ன பண்ணுவா, சோறு கண்ட இடம் ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்லுவாள். சொர்க்கம் என்றனா இது ஒரு அடையாளத்துக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ அதனால் சோறு எங்கே வயரம்ப சாப்பாடு கிடைச்சா அது சொர்க்கம். அப்படி அன்றைக்கி போதுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா அது நரகம்தான், ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்காக மறுபடியும் சோறு கிடைக்கிற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும், அதுதான் நிஜம். அதனால் இது மாதிரி ஸ்வர்க்கம் என்கின்ற வார்த்தையை இவள் என்ன பண்ணுறா, அனுபவம், கிருஷ்ணானுபவம், கிருஷ்ணனை பற்றி நினச்சிட்டு இருக்குது. இப்போ சுவாமி என்ன பண்ணிட்டு இருப்பார், யமுனா நதி தீரத்தில் விளையாடிக்கிட்டு இருப்பார், இல்லைன்னா கோபர்களோட பசு மேய்ச்சின்னு இருப்பார், இல்லாட்டி போனால் பெருமாள் இன்னும் கொஞ்சம் அந்த பூதனா சம்ஹாரம் அப்புறம் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அவருடைய சேஷிதங்கள்லாம் நினச்சி பார்த்துட்டு இருப்பாள் அப்படின்லாம் நினச்சிக்கிறா. அப்படி நினச்சிக்கிண்டா
ஸ்வர்க்கம் என்பது என்ன? இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தோழியை பொறுத்தன வரைக்கும் ஸ்வர்க்கம் என்பது இறைவனை பற்றி, அதாவது கிருஷ்ணானுபவத்தை எண்ணி அசை போட்டு கொண்டிருக்கிறாள். இவாள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா? வெளியில் இருக்கிறவாள்லாம் நோன்பு நோற்று பெருமாளுக்கு வேண்டிய இவாளுக்கு நோன்பு நோற்பதே ஸ்வர்க்கம். நோன்பு நோற்கணும், விரதம் இருக்கணும். அப்புறம் இந்த மாதிரி பெருமாள்கிட்ட எதுக்கு விரதம் இருக்கணும்? பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்காக நோன்பு இருக்கணும். யமுனா நதி தீரத்தில் விடியற்காலையில் பொழுது விடியறதுக்கு முன்னையே தீர்த்தாமாடி குளித்து உபவாசம் இருந்து பெருமாளை பற்றி அவனை பற்றி பஜனை பண்ணி அவன் நாமங்களை சொல்லி நாமம் பலவும் நவின்று அப்படின்னு சொல்கிறா இல்லையா? அதுபோல் அவனுக்கு இருக்கிற சில பெரிய பெரிய நாமங்கள், சிறப்பான நாமங்கள், நாமங்களுக்கு பொருள் சொல்ல துவங்கினா 3 அல்லது 4 நாட்களுக்கு தொடர்ந்து பொருள் சொல்லி கொண்டிருக்கலாம். அப்படி இருக்கிற நாமங்களை சொல்லி 1000 நாமங்கள் என்ன கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோ, கேசவனை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்படின்னா அவனுடைய நாமங்களுடைய சிறப்புகளை பற்றி பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுபோல் நோன்பு நோற்கணும். அப்படின்னா இவள் என்ன பண்ணுறா? நோன்பே நோற்காம அவள் அனுபவம், கிருஷ்ண அனுபவம் உள்ள நடக்கிறது அப்படின்னு நினச்சின்னு இருக்கா. அப்போ அதனால்தான் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், நோன்பு நோற்று சுவர்க்கம் என்கின்ற இனிமையை அடையக்கூடிய இருக்கிறவளே, நான் மாற்றமும் தாராதோ, வாசல் திறவாதார், நாங்கள் வாசலில் வந்திருக்கோம், கதுவை தர அப்படின்னு. ஆனால் இந்த பாசுரத்தில் பொழுது விடிஞ்சிருத்துன்றதுக்கு அடையாளம் சொல்லலை, அவள் அனுபவித்துன்னு இருக்கிறா, உள்ளுக்குள்ளே இனிமையான எண்ண ஓட்டங்களில் இருந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்றத தெளிவுபடுறதுக்காக வேண்டி ஆண்டாள் என்ன பண்ணுறா? தன்னுடைய தோழியை கூப்பிட்டு இதெல்லாம் சொல்கிறார். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், நோற்று தான் சுவர்க்கம் புகணும் இல்லை, நீ எல்லாம் நோன்பு நோற்காமலேயே சுவர்க்கம் புகுகின்றாய் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், இனியது தனி அருந்தேல் அப்படின்னு சொல்கிறா. ஏன்? ஒரு நல்ல சக்கரை பொங்கல் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும். ஒரு பெருமாள் பிரசாதம் எப்படி கொடுப்பா? பெருமாளுக்கு பார்சாதி கோவிலில் சக்கரை பொங்கல் தளிய விடுறதுன்னா அது ரொம்ப சிறப்பு. ஏன்னா எவ்வளவு அரிசியோ அதற்கு அளவு குறைபாடு இல்லாமல் முந்திரி பருப்பு போட்டு சரியான அளவுக்கு திதிப்பு சேர்த்து வெல்லத்தை சேர்த்து பெருமாளுக்கு சிறப்பான சக்கரை பொங்கல் இருக்கும். அது உலகம் அளவில் என்ன சிறப்பானது, அதுக்கு அத்தனை ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னால், அதுபோல் பார்சாதி கோவிலில் நம்மளுக்கு தளிகை கொடுத்து பெருமாளுக்கு சக்கரை பொங்கல் தளிகை விட்டா கூட நம்மளுக்கு என்ன பண்ணுவா? 2 படி தளிகைன்னா அதில் பாதி அவள் சுதந்திரம் எடுத்துட்டு பாக்கி தான் நம்மளுக்கு கொடுப்பா. அதை பாக்கி கொடுக்குறதுன்னு சொன்னால் என்ன இருக்கும்? இன்றைக்கெல்லாம் இருந்தால் ஒரு 1/2 படியிலேருந்து 3/4 படி வரைக்கும் இருக்கும். நம்ம ரொம்ப வேண்டப்பட்டவாளாக இருந்தால் கூட 3/4 படிக்கு ஒரு பிடி தான் அதிகமாக இருக்குமே தவிர பண்ணினது மொத்தம் நம்மளுக்கு தரமாட்டா. நம்மளுக்கு அப்படி இல்லை, என்ன இருக்கணும், சுதந்திரம் எடுத்துகிட்டு தான் பாக்கி கொடுன்னு கேட்போம். ஏன்னு கேட்டால் பெருமாளுக்கு கண்டவர்களை பண்ணிது, அதுக்கு ஒரு பெரிய சிறப்பு. அப்படின்னா அதுபோல் ஒரு சக்கரை பொங்கல் வந்திருக்குன்னு வைங்க, இந்த சக்கரை பொங்கலை என்ன பண்ணோம்? எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும். நம்மளுக்கு முதல்ல ஒரு சின்ன கரண்டியில் எடுத்து ஒரு டபராவில் போட்டு உள்ளே வச்சுட்டு பாக்கி உள்ளதை சகல பேருக்கும் பகிர்ந்துக்கணும். ஏன்னா அது ரொம்ப சிறப்பு. அது ஒருத்தர் மட்டுமே அதை என்ன பண்ண முடியாது, அனுபவித்துட முடியாது. அதனால் சிறப்பாக எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், அப்போ இனியது தனி அருந்தேல் அப்படின்னு இருக்கச்சே, நீ மட்டும் என்ன பண்ணுற? இதுபோல் பகவத் அனுகிரகம் என்ற பிரசாதம் கிடச்சிட்டு நீ மட்டும் உள்ளே படுத்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்க எண்ண ஓட்டங்கள், இனிமையான எண்ண ஓட்டங்களில் திளைத்து கொண்டு இருக்கிறாய். அப்படி இல்லை, நோற்று சுவர்க்கம் புகுகின்றனம். எப்படி சுவர்க்கம் புகுகணும் அதுபோல் இனிமையான எண்ண ஓட்டங்கள் அதை பகிர்ந்துக்கணும்னு சொன்னால் நோன்பு நோற்ற பிறகு வந்திருக்கணும். உனக்கு நோன்பே நோற்காமலேயே உனக்கு என்ன பண்ணியிருக்க? சுவர்க்கம் அனுபவிக்கிறோம். இந்த சுவர்க்கம் என்கின்ற வார்த்தைக்கு ராமாயணத்தில் கூட ஒரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். பெருமாள் என்ன சின்ன உதாரணம் தான், ஆனால் அது பெரிய விஷயம். சீதா பிராட்டி பெருமாள்கிட்ட பார்த்து அப்படி சொல்கிறார். என்ன பண்ணிட்டா? கைகேயி நீ 14 வருஷம் காட்டுக்கு போகணும், தவம் இருக்கணும், சடாமுடியை தூக்கி மேலே முடிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் நீ நாட்டை விட்டுடணும், ராஜ்ய பரிபாலனம் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ பெருமாள் என்ன சொல்கிறார்? மன்னவன் பணி என்றாகிலும் நுண்பணி மதிப்பனோ. இல்லைம்மா, அப்பா சொல்லலை, தசரத சக்கரவர்த்தி சொல்லலைன்னா கூட அம்மா நீ சொன்னது சரின்னு சொல்லி நான் எடுத்துட்டு காட்டுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டார். அது கைகை என்ன அந்த வார்த்தையை சொல்லிட்டு வந்தாச்சு. அப்புறம் என்ன பண்ணுறா? கீழே
கௌசல்யா கிட்ட தன்னுடைய தாய் என்ன சொல்கிறா. அவளுக்கு ரொம்ப வருத்தம் வருது. இது என்ன திடீர்னு நீ என்ன விட்டுட்டு போயிட்டா நானும் வரேனே காட்டுக்கு அப்படின்னு சொல்கிறா. அப்போ பெருமாள் என்ன சொல்கிறார், அப்படி இல்லைம்மா, நீ அப்பாவோட இருக்கணும், அப்பாவுக்கு சுசுரூஷை பண்ணணும், அப்பாவுக்கு சர்வீஸ் பண்ணுறது தான் உனக்கு கடமை. அதனால் நீங்கள் இரு, தசரத சக்கரவர்த்தியை பத்திரமா பார்த்துக்கோ. இதை இப்போ போயிட்டு இப்போ வந்துடுவேன், ராத்திரி படுத்துட்டா கார்த்தால ஆகிற மாதிரி 14 வருஷமாக ஒரு நொடியில் செலவாக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு அம்மாவையும் கன்வின்ஸ் பண்ணுறார் பெருமாள். அப்புறம் நேர சீதா பிராட்டி இவா இருக்கிற அந்த புறத்துக்கு வந்து சீதா பிராட்டின்னு சொல்கிற, இதை மாதிரி நான் வந்து வனவாசம் போகணும் 14 வருஷம், அதனால் நீ வந்து நான் போயிட்டு வரேன், நீ பத்திரமா இங்கே இருன்னு. சீதைக்கு உடனே திருமுக மண்டலம் மாறுறது. என்ன சொல்கிறாங்களோ, என்ன போய் இங்கேயே இருக்க சொல்கிறாங்களே, உங்கள் அம்மாவை பார்த்து பேசுனாங்களா, உங்கள் தம்பிகிட்ட சொன்னாங்களா அப்படின்னு சொல்லாமல் எல்லாரையும் பார்த்தா எங்கள் அம்மாட்ட என்ன சொன்னேன், உங்கள் அம்மாவுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறா. அதுக்குள்ளே நீ வர வேண்டாம், இங்கேயே அங்கே காலில் வந்து காட்டில் வந்து ரோடெல்லாம் இருக்காது, ரஸ்தா வந்து சரியாக இருக்காது, அதில் வந்து கல் முள்ளெல்லாம் இருக்கும், அப்புறம் வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும், அப்புறம் மிருகங்கள்லாம் வரும், ரொம்ப கொடிய விலங்குகளை வந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு இடம் இருக்காது, முதல்ல இது போல் அரண்மனை இருக்காது, பத்திரமா படுத்துக்கிறதுக்கு மரத்தடியில் படுத்துக்கணும், மலை குன்று மேலே படுத்துக்கணும், அப்புறம் நதிக்கரை எங்கேயானு இருந்தால் அந்த இருக்கே பெண்டு அதில் படுத்துக்கணும் அப்படின்லாம் சொன்னால் அதனால் வசதி இருக்காது சீத்தை, அதனால் நீ இங்கே நீ ஊர்லேயே இரு, என்ன தான் போய் சொல்லியிருக்கா, அதனால் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார் பெருமாள். அதுக்கு சீத்தை என்ன சொன்னால், நீ இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம், ராமன் இருக்கிற இடம் தான் எனக்கு அயோத்தி, ராமன் எங்கே இருக்கானோ அது காடாக இருந்தாலும் அதுதான் அயோத்தி, இதுக்கு ராமன் இல்லாத இடம் இது அயோத்தி அரண்மனையானா இது எனக்கு காடு தான், நின் பிரிவினும் சுடுமோ காடு அப்படின்னு கேட்டா. அங்கெல்லாம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறியே, நீ இல்லாட்டாக்க இதுவே எனக்கு காடு போல் ஆகிடுமே, அதனால் நான் உன்னோட தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் கேட்குறா, உங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்னு கேட்டால், அப்பாவுக்கு சுசுரூஷை பண்ணிட்டு இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் எங்கள் அம்மாட்டேன்னு பெருமாள் ஓப்பனாக சொல்கிறார். அப்போ சொன்னால், உங்கள் அம்மாவுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா, உங்கள் அம்மா அப்பாவோட இருக்கணும், அவனை தசரத சக்கரவர்த்தியை பத்திரமா பார்த்துக்க சொல்லிட்டு வந்திருக்கேன்னா அப்போ நான் உன்னோட தானே வரணும், நின் பிரிவினும் சுடுமோ காடு அப்படின்னு சீதா கேட்குறா. அப்போ பெருமாள் என்ன சொல்கிறார், ஆமாம் சரிதான், அப்படி தான் சொன்னேன், நீ வரலாம் வந்துக்கோ அப்படின்னு. அப்போ அது மாதிரி சீதையை அழிச்சுன்னு போகிறதுனால தான் ஸ்வர்க்கம் என்கின்ற வார்த்தை இட் இஸ் ரிலேட்டிவ் டேர்ம். செலவாளுக்கு இந்த சக்கரை பொங்கல் சாப்பிட்றது இனியது தனி அருந்தேன்னு சொன்னால் கிருஷ்ணானுபவத்தை தனியாக அனுபவிக்கக்கூடாது, எல்லாரோடையும் சேர்ந்து அனுபவிக்கணும்னு சொன்னால், சுவர்க்கம் என்கின்ற வார்த்தை அதுவும் ரிலேட்டிவ் டேர்ம். ஏன்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கு சொர்க்கம் மாறுபடும். செலவாளுக்கு காடே சொர்க்கமாக மாறும் அப்படின்னா, ரொம்ப ஏழையாக ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு 2 வேளை சாப்பாடு ஆகாரம் கிடச்சா அன்றைய பொழுது சொர்க்கம். ஒருத்தருக்கு நல்ல ஒரு வைத்தியம் பண்ணுற ஒரு டாக்டர் இருக்கார், அவர் அன்றைக்கி என்ன பேஷண்ட்டு நிறைய பேஷண்ட்டு கிடச்சி ஒரு நாளைக்கு 4 பேஷண்ட் பார்த்துட்டார் வைங்க, 4 பேஷண்ட்டுக்கு கிடைக்கிற காசு அன்றைக்கி அவருக்கு சொர்க்கம். ஒரு 2 வாரம் அவருக்கு பேஷண்ட்டே வரல அப்படின்னு சொன்னால் அது உடனே அவர் நரகம்னு நினைக்க மாட்டார், சர்வீஸ் பண்ண முடியலையேன்னு ஃபீல் பண்ணுவார் பேஷண்ட்டுக்கு. ஏன்னா டாக்டரோட ஒரு மோட்டோவே என்ன, அவர் வெள்ளை சட்டை போட்டுக்கிறதுக்கே முக்கியமான காரணம் என்ன, அவர் வந்து சர்வீஸ் மைண்ட் இருக்கணும், எல்லாருக்கும் தனக்கு தெரிஞ்ச வைத்திய தொழிலை எல்லாருக்கும் செய்து அவரை சொஸ்தம் பண்ணணும், சுகக்கேடில் இருக்கிறவனை சுகமாக ஆக்கணும், சுகவீனமாக இருக்கிறவனை சுறுசுறுப்பாக ஆக்கணும் அப்படின்றது அவருடைய கொள்கையாக இருந்தால், அதுபோல் செய்யறதுக்கு எதுவும் தடை வருதுன்னா அதுதான் அவருக்கு ஏற்புடையது அன்று. எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணுறது தான் அவருக்கு ஏற்புடையது அப்படின்னு அவர் மனசில் நினைப்பார். அதனால் சொர்க்கம் என்பது தனி மனிதன் அளவில் வேறுபடும் என்றதுனால இவளுக்கு சொர்க்கம் என்ன, நோன்பே நோக்காமல் சொர்க்கமாகிற இறை அனுபவம், இறைவனை பற்றிய இனிமையான எண்ண ஓட்டங்களை திளைத்திருக்கிறாய் அப்படின்னு ஆண்டாள் வந்து அவளை பார்த்து கூப்பிட்றா. அதுக்கப்புறம் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் தருவாத. அது சரி, நாங்கள் வந்திருக்கமே வாசகதவு தட்டினா வரையா வரலையா இருக்கேன் இல்லைன்னு கூட பதில் சொல்லாமல் அண்ணா மாற்றமும் தாராதோ வாசல் தருவாதார், வாசகதவையே திறக்காமல் உள்ளே படுத்துக்கிட்டே இருக்கியே, என்ன சமாச்சாரம், ஏன் பதில் சொல்ல மாட்டேன்ற அப்படின்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறவள் நினைக்கிறா, பதில் சொன்னால் என்ன பதில் சொல்லிகிட்டே இருக்கல, ஏன் எழுந்து வர மாட்டேன்னு கேட்குறா. எழுந்து வரலன்னா பதில் சொல்லலைன்னு ஏன் பதில் சொல்லலை அப்படின்னு கேட்குறா. வாசல் திறவாதார் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் அப்படின்னு. என்னப்பா ஏன் பதில் சொல்ல மாட்டேன்ற அப்படின்னு கேட்டு அடுத்த கேள்வியை, ஆமாம் நீ கதவு திறக்காட்டா கூட உள்ளுக்குள்ளேருந்து திருத்துழாய் வாசனை எல்லாம் வருதே, திருத்துழாய் வாசனை எல்லாம் வந்தால் உள்ளுக்குள்ளே நீ என்ன நடக்கிறது அங்கே அப்படின்னு. அப்போ பெருமாள் வந்திருக்காரா, நாராயணன் இருக்காரா அப்படின்னு. நான் இப்போ ஏன் நாராயணன் சொன்னால், நாரக அயனம் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற சகல ஜீவராசிகளுக்கும் என்ன எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து கட்டி அதில் என்ன பண்ணுகிறார் அயனம், அதனால தான் அவருக்கு நாராயணன். நாராயணன் வரணும்னு சொன்னால் வாசகத்துலாம் திறக்க வேண்டாம்,
எந்த கதவை எங்கே திறக்கலைன்னா கூட அங்கே சர்வாந்தரியாமிய நாராயணன் அங்கே பார்த்துக்க முடியும். அதனால் இந்த வீட்டுக்கு இருக்க இந்த கதவுக்கெல்லாம் ஒரு அந்தரியாமி இருப்பான், உனக்கு ஒரு அந்தரியாமி இருக்கான், எனக்கு ஒரு அந்தரியாமி இருக்கான். அதனால் அங்கே நாற்றை துழாய் முடி அங்கே பெருமாள் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால அதனால் இந்த இடம் என்ன பண்ணுறது, திருத்துழாய் வாசனை அடிக்கிறது. அதனால தான் வாசனை வீசுகிறது. அப்புறம் நாற்றத்துழை, நாற்றம் என்றால் நறுமணம். அந்த நறுமணம் எந்த துளசியோட நறுமணம் வீசுகிறது என்றால் அதற்கு இதுதான் பொருள். அப்போ அடிக்கிறதுன்னு சொல்கிறோம், வாசனை அடிக்கிறதுன்னு சொல்லக்கூடாது, வாசனை வீசுகிறது சொல்கிறோம். துர்நாற்றமாக இருந்தால் தான் அடிக்கிறதுன்னு சொல்லணும். சரி, அந்த வார்த்தையோடு இருக்கிற அந்த பண்பாடு இருக்க, வார்த்தையில் இருக்கிற ரிஃபைனரி, அது மோர் யூரிஃபைன், ரொம்ப பொலைட்டாக, அதாவது எஃபிமிசம்னு சொல்லுவா ஆங்கிலத்தில். அதுபோல் எப்படி பேசணும், அந்த டெக்கோரம் ஆஃப் ஸ்பீச் இருக்கே, அதனால தான் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும். நம்ம நாராயணனை போற்றி பேசணும். எப்போவுமே அவனுடைய குணாதிசயங்களையும் அவனுடைய சிறப்புத்தன்மைகளையும் போற்றி பேசிகிட்டே இருக்கணும். போற்ற வேண்டியது நம்ம கடமை. அதுக்கப்புறம் அவனோட கடமை என்ன, நம்ம கைங்கரிய நம்மளோட சிஷ்ய பசங்க, நம்மளோட இங்கே குழாமாக வந்திருக்கிற கோபிகைகள் என்ன கேட்குறா, பறை தருவான், போற்ற பறை தருவான். எல்லாரும் நாம போற்ற, அந்த போற்றன்ற வார்த்தையை நம்ம போற்றி அவனுடைய புகழ்பாடுறதுக்கும் அந்த போற்ற அதில் சேர்த்துக்கலாம். பறை தருவான்னு சொல்லியிருக்கேன், அந்த பறைக்கும் அது போற்ற சேர்த்துன்னு விட முடியும். ஏன்னு கேட்டால் போற்ற பறை தருவான். நம்மளுக்கு அவன் கொடுக்குறானே ஒரு கைங்கரியம். பறை என்றால் இங்கே ஏதோ ஒரு இது இல்லை, அது ஒரு பறை என்பது ஒரு கைங்கரியம் பண்ணுறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணணும் பெருமாளுக்கு அப்படின்றத நம்ம விரும்பி கேட்குறோம், தாழ்மையாக கேட்குறோம். அதுக்காக அந்த பறை தருவது அதுவே போற்றத்தகுந்த கைங்கரியமாக தருவான். அப்புறம் பெருமாளுக்கு எந்த கைங்கரியம் பண்ணுறதாலும் அது போற்றுதலுக்குரியதே. அதனால் போற்ற பறை தருவான். எல்லாரும் இந்த பசங்களுக்கு இப்படி ஒரு கைங்கரியம் கிடச்சிருத்தே அப்படின்னு எல்லாரும் போற்றுவது போலவும் கைங்கரியம் தருவான். அதனால் நம்ம என்ன அந்த போற்றன்றத வினைத்தொகை போல 3 காலத்திலையும் சேர்த்துக்க முடியும். போற்றுவதற்காகவே பறை தருவான், போற்றி பறை தருவான். நம்ம அவனை போற்றி பேசி அவனுடைய குணாதிசயங்களை நம்ம தொடர்ந்து என்ன பண்ணோம், சிறப்பாக பண்ணி போற்றி பேசும்பொழுது போற்ற வேண்டியது வரைக்கும் நமது கடமை, பறை தருவது கைங்கரியம் அளிப்பது அவனது கடமை. இது ரெண்டுத்துக்கும் கனெக்ஷனே இல்லை. தனிப்பட்ட முறையில் அந்த வார்த்தை மட்டும்தான் இதோட சேர்த்துட்டாலும் சிறப்பான பொருள் தரும்னு நம்ம அதை சேர்த்துக்கணுமே தவிர போற்ற வேண்டியது வரைக்கும் அது என்ன கோபிகைகளான என்ன ஆய்ப்பாடிகள் இருக்க சிறுமைகளால் நம்மளுடைய கடமை. போற்ற பறை தருவான். புண்ணியனால், அவன் புண்ணியன், பறை தரக்கூடிய புண்ணியன். புண்ணியன் என்று சொன்னால் எப்பொழுதும் எந்த காலத்திலும் சிறப்பானவன், ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணாதிசயங்களை கொண்டவன். சகல ஜீவராசிகள் இருக்க அவருக்கு எல்லாருக்கும் அயனம் போலவர், சேர்த்து கொள்ளக்கூடியவன். நாரா என்கிறதுன்னா அது ஒரு ப்ளூரல். ரா அப்படின்றத தனியாக பிரிச்சுட்டு அது இந்த உலகத்தோட பின்னி பிணைந்து எல்லாத்தையும் கட்டி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் புண்ணியன் அப்படின்னு சொன்னால் எல்லா சிறப்புகளும் எல்லா மேன்மைகளும் கொண்டவன் புண்ணியன். அவனா புண்ணியனால் பண்டொரு நாள், இது வரைக்கும் இந்த ஒரு பாதி முடிஞ்சிருச்சேன். அடுத்த பாதியில் பண்டொரு நாள் சொன்னால் கிருஷ்ணாவதாரம் இல்லை, ராமாவதாரத்தில். அப்போ யுத்த காண்டத்தில் என்ன நடக்கிறது, பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணன். முன்னாடி நோற்று சுவர்க்கம் சொன்னான். நோற்று சுவர்க்கம் சொன்னால் நோன்பு அடையணும். நோன்பு அடையணும்னு சொன்னால் நோற்று தான் அடையணும்னு இருக்க. நீ நோன்பு நோக்காமையே உனக்கு அனுபவம், கிருஷ்ணானுபவத்தை பற்றி இனிமையான எண்ண ஓட்டங்களில் திளைத்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்டார். இங்கே பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணன். கூற்றம் என்று சொன்னால் காலதேவன். காலதேவன் என்ன, யமதர்மராஜா. அவனுடைய யமதர்மனுடைய வாயில் விழுந்தவன் யாரு, பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணன். கும்பகர்ணன் என்ன பண்ணா, அவனுடைய லெத்தார்ஜிக், அவனுடைய சோம்பல்னாலும் சிறப்புனாலும் அவன் என்ன பண்ணிட்டான், யமனுடைய பட்டணத்துக்கு போக வேண்டி வந்துடுது. கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. இந்த எல்லா ஒரே சென்டென்ஸில் இது அத்தனையும் பார்க்கணும். ஏன்னா மறுபடியும் இவள் ராமாயணத்தை பற்றி சிறப்பாக சொல்கிறா. இந்த இடத்துல ராமாவதாரத்தில் பெருமாள் யுத்த காண்டத்தில் இருக்கார். பெருமாள் ஒருத்தரையாக அடிச்சுன்னு இருக்கார். இவனை போட்டுவிட்றார், அவனை போட்டுவிட்றார். அர்ஜுனன் பாருங்க, ராவணனுக்கு சிறப்பான ஒரு இடம் வருது. அவன் 6 மாதம் தூங்குறவன் கும்பகர்ணன். 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் முழிச்சுட்டு இருப்பான். ஆனால் அந்த நேரத்தில் அப்போ தான் அவன் தூங்க துவங்கியிருக்கான். ஆனால் அவனை போய் என்ன பண்ணணும், எழுப்பணும். எழுப்பி வந்தால் தான் அவன் சண்டைக்கு வரணும், அவனை அனுப்பணும்னு ராவணன் போய் அவளுடைய சேனைகளை பரிவாரங்களை அனுப்பி கும்பகர்ணனை எழுப்பி விடுவான்னு சொல்கிறான்.
இப்போ என்ன ஆச்சு, 2 பேருக்கும் ஒரு பந்தயம் வச்சுக்கிறா. யார் முதல்ல ஜெயிக்கிறாளோ, யார் முதல்ல தோக்குறாளோ அவள் வந்து ஜெயிச்சவாளுக்கு தன்னுடைய பலமெல்லாம் தந்துடணும்னு. அப்போ அது மாதிரி என்னாச்சு, கும்பகர்ணன் யுத்த காலத்துக்கு வரான். ஆனால் பெருமாளோட இதில் காலமாயிடுறான். அவள் கும்பகர்ணனும் இங்கே உள்ளே இருக்காளே அந்த நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், அதாவது நோன்பே நோற்காமல் இறைவனுடைய இனிமையான எண்ண ஓட்டங்களில் திளைத்து கொண்டிருக்கிற அவளும் கும்பகர்ணனும் ஒரு போட்டி வச்சுட்டு யார் தோத்துட்டாலோ, யார் கூட்டத்தின் வாய் விழுந்துட்டாலோ அவளோட ஜெயிப்பை தன்னை கொண்டாடிக்கணும் அப்படின்னா இவள் தான் இருக்கான்னு சொன்னால் கும்பகர்ணன் தோத்துட்டான். அதனால் அவனுடைய தூக்கத்தை சேர்த்து உனக்கு கொடுத்துட்டானா, நீ என்ன வார்த்தையை திறந்து வாசகத்தையும் திறக்க மாட்டேன்ற, வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேன்ற, அதனால் பேசி தூங்கிட்டே இருக்கியோ என்ன. கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயல் தான் தந்தானோ, அவனுடைய தூக்கத்தையும் சேர்த்து உனக்கே கொடுத்துட்டானோ, அதனால தான் தூங்கிட்டே இருக்கியா, இல்லை முடிச்சுட்டு இருக்கியா, என்ன சமாச்சாரம், உள்ளேருந்து திருத்துழாய் வாசனை எல்லாம் வருது அப்படின்னு ஆண்டாள் வெளியில் இருக்கிற தோழிகளோட சேர்ந்து கேட்குறா. கேட்கச்சே என்ன சொல்கிறா, கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயல் தான் தந்துட்டானோ, அதனால தூக்கின்னு இருக்கியா. ஆற்ற அனந்தலுடையாய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் சுதாரிச்சுக்கோ. அனந்தலுடைய கலக்கமாக இருக்கோ. அனந்தலுடையாய் தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய், தேற்றமாய் வந்து திற அப்படின்னு கூப்பிட்றா. சரி, அப்படியெல்லாம் தூங்கிட்டே இருக்க, எல்லாம் சரி வாஸ்தவம் தான். ஆனால் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணிட்டு வா. நீ எழுந்துட்டது சரிதான், ஆனால் என்ன பண்ணிடுற, ஃப்ரெஷ் பண்ணிட்டு வா, சுதாரிச்சுக்கிட்டு வா. எங்கேயோ படுக்கையில் படுத்துட்டுருக்கேன்னு சொன்னால் அப்படியே எழுந்து வந்துவிடாதே, அப்படின்னு இல்லை, எழுந்து வந்துவிடாதுன்றதுக்கு அப்படி சொல்லலை அவள். தேற்றமாய் வந்து தர, எப்படி செய்யணும், உன்னை ஃப்ரெஷ் பண்ணிட்டு சுதாரிச்சுக்கிட்டு வந்து தரேன். ஏன்னா ரொம்ப நாளையே தூங்குற, கலக்கத்தில் இருக்க, அதனால் தேற்றமாய் வந்து தர. ஏன்னா வெளியில் வந்து இருக்கிறவாளை பார்க்குறதுக்கு அது வந்திருக்கிறது ஆண் தான் இருந்தால் தான் சுஜாச்சிண்டு ஃப்ரெஷ்ஷாக வரணும்னு அவசியம் இல்லை. பெண்ணாக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு பெண் கூட என்ன பண்ணக்கூடாது, ஆடை நெகிழ்ந்திருக்கும் பொழுது பார்க்கக்கூடாது. அதுதான் தர்மம். அந்த தர்மத்தை உத்தேசித்து தான் அது ஆண்டாள் என்ன சொல்கிறா, தன் தோழியின்ற கூட தேற்றமாய் வந்து தர, ஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்து தர. இதுக்கு வந்து ஒரு ஆண் முன்னாடி தான் துணிகளெல்லாம் மேகலையெல்லாம் அவிழ்ந்துருக்கு, மேல் துணி நழுவி இருக்கு, தலையெல்லாம் விரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு, அப்போ தான் அவனோட முன்னாடி போய் நிற்கக்கூடாது. யாரோ வெளியே ஆண் பிள்ளையோட யாராலும் வந்து பஸ்ஸர் அடிச்சுட்டா உடனே அப்படியே எழுந்து வரணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரெஷ் பண்ணிக்கிண்டு சுதாரிச்சுக்கிண்டு வந்து திறக்கணும் அப்படின்றத எடுத்து காட்டுறதுக்கு தான். ஏன்னா ஒரு பெண் முன்னாடி கூட இன்னொரு பெண் என்ன பண்ணக்கூடாது, நழுவின ஆடைகளோடு வந்து நிற்கப்படாது. அது வந்து தர்மம். அது வெளியில் இருக்கிறவாளுக்கும் ஒரு மரியாதை, உள்ளே இருக்கிறவாளுக்கும் மரியாதை. ஏன்னா நழுவின ஆடைகளோடு வந்து நின்றா அப்புறம் நல்லா ஃபுல் ட்ரெஸ்ஸில் அழகாக சீராக ஆடை உடுத்திட்டு இருக்கமே, அப்போ அதுக்கு மரியாதை இல்லாத போயிடும். அதனால் எப்பொழுதும் நழுவின ஆடைகளோடு இருக்கும் பொழுது யார் முன்னாடியும் வந்து நிற்கப்படாது. அது ஒன்று. அப்புறம் எப்பொழுதும் நம்ம சர்வாந்தரியாமி பெருமாள், அதுக்கு தான் நாராயணன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான். இந்த நாராயணன்றவன் எங்கேயும் இருக்கிறவன், கறந்த சில இடந்தோறும் இடந்திகள் பொருள் தோறும் பறந்து எங்கும் நிறைந்துள்ளன் அப்படின்னு சொன்னால் அந்த பெருமாள் இருக்கும்பொழுது, அதனால தான் பெரியவாள்லாம் சொல்லுவா, சாதாரணமாக தூங்குறதானா கூட என்ன பண்ணக்கூடாது, துணியெல்லாம் இது பண்ணக்கூடாது, கலைச்சிக்கிட்டு தூங்கப்படாது. என்ன எப்படி போட்டுன்னு இருக்குமோ அப்படியே படுத்துன்னு தூங்கிறதுக்கு பழகிக்கணும் அப்படின்னு சொல்லி தருவா. ஏன்னா தூங்கும்பொழுது கூட ஆடை விலகி இருக்கக்கூடாது. ஏன்னா அப்பொழுதும் நாராயணன் அங்கே தான் நம்ம ஊரில் தான், நம்ம ஆற்றுல தான் இருக்கார். நம்ம ஆற்றுலேயே இருக்கிறது வேற. ஒவ்வொருத்தருக்கும் பக்கத்தில் படுத்துருக்கவாளுக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி நம்ம மருமானோ பசங்களோ தம்பியோ யார் இருந்தாலும் எல்லாருக்கும் சர்வாந்தரியாமி ஸ்ரீமன் நாராயணன் தான். நம்ம ஆற்றுல ஒரு கூடம் இருக்குது, கூடத்தில் ஒரு 6-7 பேர் படுத்துக்கிறோம். இந்த பக்கம் என்ன பசங்கள்லாம் படுத்துனுக்குது, அந்த பக்கம் அப்பா படுத்துனுக்கா அம்மா படுத்துனுக்கா அப்படின்னா எல்லாருக்கும் நடுவில் இருக்கும் பொழுது ஆடை விலகுவது என்பது ஏற்புடையது அன்று. அது வந்து பொதுவான விஷயம், அது ஒரு தர்மம், அதை அனுசரிக்கணும். அது இல்லாமல் இவள் உள்ளே படுத்துனுக்கா, இவெல்லாம் வாசல் நின்றுருக்கா, தேற்றமாய் வந்து திறன்னு சொன்னால் ஃப்ரெஷ் பண்ணிக்கிண்டு ஆடையெல்லாம் நேராக்கிக்கிண்டு வந்து தர அப்படின்னு சொல்கிறா. ஏன்னு சொன்னால் இதுக்கும் ராமாயணத்தில் ஒரு உதாரணம் இருக்குது. வாலியோட மனைவியும் உள்ளேருந்து வரும்பொழுது பெருமாளை வந்து 4 மாதம் இந்த வருஷா காலம் நம்ம குகையில் தங்கிக்கலாம், இதுக்கப்புறம் போய் சீதையை தேடலாம்னு சொல்லி விட்றார். ஆனால் சரின்னு சுக்ரீவன் ஊருக்குள்ளே வந்துடுறான், கிருஷ்ணந்தைக்குள்ளே. பெருமாளும் இளைய ஆழ்வாரும் ஒரு பக்கத்தில் ஒரு மலையில் குகையில் தங்கியிருக்கா. அப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது மனம் ரொம்ப வருத்தப்படும். பெருமாள் இந்த 4 மாதம் என்ன சாப்பிட்டார், என்ன கிடச்சிருக்கும் அவருக்கு,
இன்னும் மழை காலம் அவர் வந்து அடிக்கடி சொல்லிக்கிறார், ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம். நான் சாதாரண மனுஷன் தான்ப்பா, நான் எனக்கு ஒன்றும் சாதாரணம் இல்லைப்பா. அப்போ 4 மாதம் எப்படி பசியை தாங்கின்றப்பார், என்ன கிடச்சிருக்கும் அந்த மழையில் அப்படின்னு. அதுக்கு தான் என்ன இளையாழ்வார் பெருமாளுக்கு எங்கேயான போய் கொடுத்துருப்பார், நிறைய தேடின்னு வந்திருப்பார். ஈஸ்வர சித்தம் என்ன கிடைக்குமோ அதெல்லாம் கிடைச்சிருக்கும். அப்படின்னா கூட அந்த மாதிரி நேரத்தில் 4 மாதம் ஆச்சு, முடிஞ்சுது, மழை காலம் முடிய போகிறது. இந்த சுக்ரீவன் வந்து கேட்கவே இல்லையேன்னு பெருமாள் யோசிக்கிறார். ஆனால் என்ன பண்ணியிருக்கணும், நாளையிலேருந்து ரெய்னி சீசன் முடிய போகுதுன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வந்து நாளையிலேருந்து மழை நின்று போயிடும், அதனால் நம்ம என்ன அனுப்பலான்னு சுக்ரீவன் வந்து கேட்டுருக்கணும். எத்தனை நாள் சொன்னாலும் நம்ம அபச்சாரப்படக்கூடாது அவன் அப்படின்னு அவனுக்கு அது மனசில் தோணலை. அது இல்லாமல் அது வானரம், அது ஒன்று சிலதெல்லாம் மிருகம் என்று சொன்னாலே அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம பெரியவாள்லாம் அப்படி சொல்ல ஒத்துக்க மாட்டா. அவனும் என்ன தேவலோகத்துலேருந்து வந்த ஒரு கைங்கரிய பரம் தான், இருந்தாலும் அவனுக்கு ஏதோ மறந்துடுத்து அப்படின்னா. அப்போ போய் இளைய பெருமாள் சுக்ரீவனோட அரண்மனை வாசலில் நின்று கேட்கச்சே அவன் என்ன சொல்கிறான், இப்போ நான் சுதாரிச்சின் வரேன் அப்படின்னு சொல்லச்சே முதல்ல தாரை அனுப்புகிறான். அவள் என்ன இருக்கா, நெகிழ்ந்த ஆடையும் சரியாக தலைவாரிக்காமல் அப்படியே வந்து நிற்கிறார். இப்போ இளையாழ்வார் வந்து அவளை பார்க்க முடியல, எதிர்பக்கம் திரும்பிக்கிறார். அதனால் நெகிழ்ந்த ஆடையுடன் இருக்கும் பொழுது என்ன, இன்னொருத்தர் முன்னாடி போய் நிற்கக்கூடாது. அது ஆண் பிள்ளைக்கு மட்டும் இல்லை, பெண்ணுக்கு பெண்ணாக இருந்தாலும் அப்படி நிற்கக்கூடாதுன்ற அந்த தர்மத்தை வலியுறுத்தி ஆண்டாள் இங்கே சொல்கிறா. அதனால தான் என்ன சொல்கிறா, தேற்றமாய் வந்து திற அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோழிக்கு உள்ளே சொல்லி கூப்பிட்டுருக்கிறா. அவளும் தன்னை ஃப்ரெஷ் பண்ணிக்கிண்டு ஆடையெல்லாம் சரி பண்ணிக்கிண்டு வந்து வெளியில் திறந்து வெளியில் வந்துக்கிறா. இவாளோட ஆண்டாளோட சேர்ந்து இன்னும் அடுத்த தோழியை எழுப்ப போகலாம் அப்படின்னு யோசித்து அடுத்த வீடை நோக்கி நடக்கிறா எல்லாரும். அதனால் இந்த பாசுரத்தில் இந்த ஆண்டாளுடைய சிறப்பு என்ன, எல்லாரும் தர்மத்தை அனுசரிக்கணும், நம்ம வந்து நோன்பு நோற்கணும் அப்படின்றது. நோன்பு நோற்றக்கூடிய அந்த பறை இருக்கே, அந்த பறை என் கைங்கரியம் என்கின்ற பறையை நான் கிருஷ்ண பரமாத்மாவை கேட்டு வாங்கிக்கணும், அதை சரணாகதி பண்ணி கேட்கணுன்ற அந்த அபிப்பிராயத்தில் ஒரு தோழியாக எழுப்பி ஆயிஷன் போகிறா. அடுத்த பாசுரத்தில் ஆண்டாளோட அபிப்பிராயம் என்னவா இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.